வணக்கம். ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை ஸ்லைட பார்த்தா ஒரு மாதிரி மலைப்பா இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு அந்த பிளாங்க் ஸ்லைட்ல இருந்து எப்படி ஒரு அட்டகாசமான பவர்ஃபுல் பிரசன்டேஷனை உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க. நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? அந்த வெத்து ஸ்கிரீனை பார்த்துட்டு சரி இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்போம். ஆனா பயப்படவே தேவையில்ல. அந்த வெற்றி கேன்வாஸ ஒரு சூப்பரான படைப்பா மாத்துறது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. அது ஒரு முக்கியமான முடிவு கூட. ஒன்னு, நாமளே ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் பண்ண போறோமா, இல்ல ஏற்கனவே ரெடியா இருக்கிற ஒரு வழியில போக போறோமா? அது என்னன்னு இப்ப பாப்போம். ஒரு வழி என்னன்னா டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றது. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுக்கும். ஏன்னா டிசைன், லேஅவுட், ஸ்டைல்னு எல்லாமே ஏற்கனவே ரெடியா இருக்கும். உங்க வேலையும் மிச்சம், டைமும் மிச்சம். எடுத்த எடுப்புலயே உங்க பிரசன்டேஷன் செம்ம ப்ரொஃபஷனலா தெரியும். நீங்க எந்த வழியில போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அது பவர் பாயிண்டா இருக்கட்டும், இல்ல ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த சிம்பிளான ஃபைல், நியூ, ஓப்பன் கமாண்ட்ஸ் தான் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து நம்ம பிரசன்டேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட போறோம். அதாவது எல்லா ஸ்லைடும் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்டா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லைட்லயும் போய் தனித்தனியா கலரையோ ஃபாண்ட்டையோ மாத்திட்டு இருந்தா அப்பா வேலைக்கே ஆகாது. இதுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. அதுதான் ஸ்லைடு மாஸ்டர். இந்த ஒரே ஒரு இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணா போதும், உங்க முழு பிரசன்டேஷன்ல இருக்கிற கலர், ஃபாண்ட், லோகோ எல்லாமே அப்படியே மாறிடும். இதுதான் ப்ரொஃபஷனல் டிசைனோட மேஜிக். லேஅவுட்டை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். தலைப்பு இங்க வரணும், படம் இங்க இருக்கணும், டெக்ஸ்ட் இங்க வரணும்னு அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். இதனால பார்க்கறவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப நீட்டாவும் ஈஸியா புரியுற மாதிரியும் இருக்கும். சோ மொத்தத்துல உங்க தீம், நீங்க செலக்ட் பண்ற கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் உங்க பிரசன்டேஷனுக்கு ஒரு தனி ஸ்டைல கொடுக்குது. இது சும்மா அழகுக்கு மட்டும் இல்ல, நீங்க சொல்ல வர மெசேஜை இன்னும் பவர்ஃபுல்லா சொல்லவும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம பிரசன்டேஷனுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு உயிர் கொடுக்க போறோம். டெக்ஸ்ட், இமேஜஸ், கிராஃபிக்ஸ் இதையெல்லாம் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, உங்க டிசைன் இப்போ செட் ஆயிடுச்சு. அடுத்தது உங்க ஐடியாஸ் எல்லாம் எப்படி இந்த ஸ்லைடுக்குள்ள கொண்டு வரலாம். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம பிக்சர்ஸ், வீடியோஸ், சார்ட்ஸ்னு உங்க கையில நிறைய பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. அந்த காலத்துல பிரசன்டேஷன்னாலே வெறும் புல்லட் பாயிண்ட்ஸா தான் இருக்கும். ஆனா இப்படி இல்ல. படங்கள், வீடியோக்கள், சார்ட்ஸ், ஏன் ஹைப்பர் லிங்க்ஸ்னு பல விஷயங்களை சேர்த்து நீங்க சொல்ற கதையை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா, லைவ்லியா மாத்த முடியும். வேகமா ஒர்க் பண்ண யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பழகிட்டீங்கன்னா போதும். மவுஸை தேடிட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்ல. ஒரு ப்ரோ மாதிரி உங்க வேலையை சட்டுன்னு முடிக்கலாம். உங்க டைம் எவ்ளோ சேவ் ஆகும் தெரியுமா? இப்ப நம்ம பிரசன்டேஷன்ல கண்டென்ட் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்து பாக்குறவங்கள வாவ் சொல்ல வைக்கணும் இல்லையா? சின்ன சின்ன மோஷன் எஃபெக்ட்ஸ் மூலமா நம்ம பிரசன்டேஷனை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலான்னு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அனிமேஷன்னா ஒரு ஸ்லைடுக்கு உள்ள இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜுக்கெல்லாம் கொடுக்குற எஃபெக்ட். டிரான்சிஷன்னா ஒரு ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகும்போது வர்ற எஃபெக்ட். இது ரெண்டையும் கரெக்டா அளவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரசன்டேஷன் செம்ம ப்ரொஃபஷனலா இருக்கும். சூப்பர்! உங்க மாஸ்டர் பீஸை இப்போ ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இதை எப்படி மத்தவங்க கூட, உங்க ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பவர்ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஹேண்ட்அவுட்ஸா கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க ஸ்பீக்கர் நோட்ஸோட பிரிண்ட் எடுக்க போறீங்களாங்கிறத பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பிரிண்ட் பண்றதுல ஒரு விசித்திரமான, ஒரு ஃபன்னியான விஷயம் இருக்கு தெரியுமா? எல்லா பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்லயும் ஒரு பேஜ்ல எத்தனை ஸ்லைடு பிரிண்ட் பண்ணலாம்னு ஆப்ஷன் இருக்கும். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் இருக்கவே இருக்காது. அது என்ன நம்பர்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட், அது நம்பர் 5. நீங்க ஒரு பேஜ்ல 2, 3, 4, 6 ஏன் 9 ஸ்லைடு கூட பிரிண்ட் பண்ணலாம். ஆனா ஏனோ தெரியல 5 ஸ்லைடு மட்டும் பிரிண்ட் பண்ற ஆப்ஷனே இருக்காது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல? யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பிரசன்டேஷன் பண்ணி அனுப்புறீங்க. ஆனா அவங்க கிட்ட பவர் பாயிண்ட் இல்லாததால அதை ஓபன் பண்ண முடியல. எவ்ளோ கடுப்பாகும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. உங்க ஃபைல ஒரு ஸ்டாண்டலோன் பிரசன்டேஷனா சேவ் பண்ணிட்டீங்கன்னா பவர் பாயிண்ட் இல்லாதவங்க கூட அதை ஈஸியா பார்க்க முடியும்.
கடைசியா ரொம்ப முக்கியமான 2 ஷார்ட்கட். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண வேலைய மறக்காம Ctrl+S போட்டு சேவ் பண்ணிடுங்க. அப்புறம் பிரிண்ட் எடுக்கவோ இல்ல PDF-ஆ மாத்தவோ Ctrl+P யூஸ் பண்ணுங்க. இந்த 2ம் தான் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு அட்டகாசமான பிரசன்டேஷன் பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெறும் டூல்ஸ் தான். உண்மையான பவர் எங்க இருக்குன்னா, நீங்க சொல்லப் போற கதையிலயும் நீங்க ஷேர் பண்ண போற மெசேஜ்லயும் தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன கதைய சொல்லப் போறீங்க?